வணக்கம் உறவுகளே. மக்கள் தேர்தலில் வாக்களிக்கும் பொழுது சரியாக சிந்திக்காமல் ஏதோ ஒரு மயக்கத்தில் போதையில் கோட்டை விட்டு விட்டார்கள் என்றால் கேவலமான ஒரு அரசும் அந்த அரசுக்கு கேவலமான ஒரு தலைவனும் அமைந்து விடுவார்கள். அப்படி ஒரு தரம் கெட்ட தலைவனை நாற்காலியில் அமர்த்தி விட்டால் அந்த தற்குறி தலைவனின் முடிவுகள் எல்லாம் அல்லது அவன் தேர்வுகள் எல்லாம் தரம் கெட்டதாகவே இருக்கும் என்பதில் ஐயமில்லை உறவுகளே. குரங்கின் கையில் பூமாலை என்ற நிலை ஆகிவிடும். நீண்ட நெடிய போராட்டத்தின் பின் எத்தனையோ தியாகங்களுக்கு பிறகு எத்தனையோ இழப்புகளுக்கு பிறகு அந்த போராட்ட களத்தில் பல வருடங்கள் பயணித்த ஒரு தலைவன் அந்த போராட்ட காலம் ஒரு முடிவுக்கு வந்து அதன் பிறகு அவன் தலைமை பீடத்திற்கு வந்தான் என்றால் அவன் தலைமையில் அவன் எடுக்கும் முடிவுகளும் தேர்வுகளும் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் வரலாற்றை படித்தவர்கள் புரிந்திருப்பார்கள். வீரத்தின் வித்தாய் ஒரு தலைவன் தலைமை பீடத்தில் அமரும் பொழுது உறவுகளே, அவன் தனது தேர்வுகளில் அமைச்சர்களையோ அல்லது சரியான அரசாங்க பதவிகளையோ தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் சிந்தித்து பார்ப்பான், தனது போராட்ட காலத்தில் யார் யாரெல்லாம் உதவி செய்தார்கள், எத்தனை பேர் போராட்ட களத்தில் பட்டினியாக இருக்கும் பொழுது உணவுகளை கொடுத்து உதவினார்கள், எத்தனையோ பேர் போராளிகள் காயமடைந்த போது தங்கள் வீடுகளில் கொண்டு போய் அவர்களுக்கு வைத்தியம் பார்த்தார்கள். எவ்வளவோ காவல்துறை கடுபிடிகள் இருந்தாலும் அதையெல்லாம் துச்சமாக மதித்து எத்தனையோ போராளிகளின் உயிரை காப்பாற்றினவர்கள் யார்? அது மட்டுமல்ல உறவுகளே, போராட்ட காலத்தில் பண வசதி இல்லாத பொழுது தங்களால் முடிந்த பண உதவி செய்து ஆயுதங்களை பெற்று கொடுப்பதற்கு எத்தனை பேர் உதவி செய்தார்கள், எத்தனை பேர் தங்கள் குடும்பத்தில் இருந்து போராட்ட களத்துக்கு தம்பியையோ தங்கைகளையோ கொடுத்து உதவினார்கள். இப்படி ஒரு நெடிய வரலாற்றை கடந்துதான் அந்த தலைவன் வந்திருப்பான். அதனால் அவன் அந்த தான் தலைமை தாங்கும் அரசாங்கத்துக்கு நியமனங்களை தெரிவு செய்யும் பொழுது எவ்வளவோ பழைய நினைவுகள் எல்லாம் நினைவு கூர்ந்து உண்மையில் தரமானவர்களுக்குத்தான் அந்த பதவியை வழங்குவான். இது வரலாற்று உண்மை உறவுகளே. ஆனால் ஒரு கூத்தாடிக்கு வாக்களித்து அவனை நீங்கள் தலைவனாக்கி விட்டீர்கள் என்றால் அவனுக்கு தான் கடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டமானது என்றும் தெரியாது. ஏதோ அதிர்ஷ்டவசமாக தனது கூத்தை பார்த்து மக்கள் மயங்கி விட்டார்கள், வாக்களித்து விட்டார்கள், அதனால் தலைமை நாற்காலியில் வந்து குந்தி விட்டதாக அவன் நினைப்பான். அதனால் அவனது தேர்வுகளும் எங்களால் விரும்பாத ஒன்றாகத்தான் அமைந்துவிடும் உறவுகளே. உதாரணமாக ஒரு நடிகனை நாங்கள் தலைமை பீடத்துக்கு அமர்த்தி விட்டால் அவன் தேர்வு எப்படி இருக்கும்? அவன் தனது டைரக்டர், தனது ப்ரொடியூசர்ஸ், தனது கேமராமேன், தனது கேவலங்கட்ட மூஞ்சையை வெவ்வேறு ஆங்கிளில் படம் எடுத்து மக்கள் முன்னால் காட்டிய கேமராமேன், தன்னோடு கூத்தாடிய நடிகர்மார், தனக்கு ஃபைனான்ஸ் பண்ணின ஃபைனான்சர்ஸ் அல்லது ரசிகர் மன்றம் கட்டி தன்னை பல ஊர்களிலையும் வளர்த்து விட்ட ரசிகர் மன்ற தலைவர்கள், அல்லது முதல் நாளில் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றிய ரசிகன் அல்லது அவனது குடும்பம், அல்லது பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட்டை விற்று தனது பட வசூலை கூட்டிய ரசிகர்கள், இப்படியானவர்களுக்கு மத்தியில்தான் அவன் பதவியை கொடுப்பான். ஏனென்றால் அவன் பயின்று வந்த கலைக்களம் அப்படித்தான். அவனுக்கு அதை விட வேறு எதுவுமே தெரியாது. தெரியும் என்று நாங்கள் நினைத்தால் நாங்கள்லாம் முட்டாள்கள் ஆக்கி விடுவோம் உறவுகளே. இப்படி ஒரு ஆட்சியை ஒரு கூத்தாடிக்கு கொடுத்துவிட்டு
பிறகு அவனது ஆட்சியில் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லும் வாக்காளர்களை நாங்கள் என்னவென்று சொல்லுவார்கள்? வேலியில் போகிற ஓனானை பிடித்து வேஸ்டிக்கில் விட்டுவிட்டு அப்புறம் குத்துது குடையுது என்று கத்துவதில் என்ன பலன்? உறவுகளே, புரிந்து கொண்டால் சரி.